உலகளாவிய அளவில் மலர் மருந்துகளை கொண்டு போய் சேர்ப்போம். வீட்டுக்கு ஒரு மலர் மருத்துவரை உருவாக்குவோம். நான் சிவசங்கரி, மனநல ஆலோசகர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், பாஷ் ஃப்ளவர் தெரபிஸ்ட், லைஃப் சென்டர், ராஜபாளையத்துலேருந்து. மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொலி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்ட ஒரு சென்சிட்டிவான ஒரு கொஷினுக்கான ஆன்சர் தான். அதுக்கான காம்பினேஷன்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம். நீங்கள் சிங்கிள் மதர்க்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஒரு வீடியோவும் இது வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணவே இல்லை. ஸோ அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சிங்கிள் மதருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஏன் இது வரைக்கும் வீடியோ போடலை அப்படின்னா, எப்போவுமே வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வந்து ரொம்ப கரெக்டாக ப்ரிசைஸ்டாக சொல்லி இதுக்கு இதுதான் காம்பினேஷன் அப்படின்னு நம்ம வந்து மலர் மருந்துகளில் நம்ம எடுக்க முடியாது. இப்போ சொல்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, இந்த நீங்கள் ஒரு பிரச்சனையை வந்து பொது வெளியில் சொல்லி இதுக்கு பொதுவாக தேவைப்படக்கூடிய மலர் மருந்துகள் இதெல்லாம் இருக்குது. ஆனால் தனிப்பட்ட முறையில் நம்ம ஆலோசனை பண்ணும் பொழுது தான் அவரோட உண்மையான நிலைகள் வந்து நமக்கு தெரிய வரும். அந்த நேரம் இந்த காம்பினேஷனும் சேர்ந்து அவருக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான மலர் மருந்தையும் சேர்த்து கொடுக்கணும். இப்படி தான் நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஒரு விஷயம் இங்கேயும் பொருந்தும். ஆனால் சிங்கிள் மதராக அவங்க வந்து என்கிட்ட சில விஷயங்கள் பேசும்பொழுது சிங்கிள் மதர் சார்பாக நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சில விஷயங்களை வந்து முன் வச்சாங்க. இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் மலர் தீர்வு சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு அது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ சொல்லுங்கள் சிஸ்டர் ப்ளீஸ் அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணனால நான் ஒரு சில விஷயங்களை மட்டும், ஏன்னா இது வந்து சிங்கிள் மதராக இருக்க எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. சிங்கிள் மதராக இருக்கிறவங்க இந்த விஷயத்தை இப்படி தான் பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா தலைவலி வருதுன்னு வச்சுப்போம். ஒருத்தர் பயங்கர தலைவலியாக இருக்குது அப்படின்னா, இந்த தலைவலிக்கு நான் வந்து ஹோம் ரெமெடி எடுத்து தான் சரி பண்ணுவேன், நான் அலோபதி மெடிசின்ஸே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களையும் நம்ம பார்த்துருப்போம். தலைவலி வந்த உடனே இதுக்கு மேலே என்னால் தாங்கவே முடியாது, வலி அதிகமாகிறதுக்குள்ளே நான் வந்து டக்குன்னு ஒரு டேப்லெட்டை போட்டு என்னை சரி பண்ணிக்கணும், இல்லைன்னா எனக்கு நிறைய வேலை கெட்டு போயிடும் அப்படின்னும் அந்த தலைவலியை பார்க்குறவங்க இருக்கிறாங்க. வலியே தாங்க முடியல, ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்த்து இன்ஜெக்ஷன் போட்டால் தான் எனக்கு சரியாகும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் செல்ஃப் ரெக்கவரி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த தலைவலியை கொஞ்சம் இக்னோர் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா அதுக்கு தேவையான ரெஸ்ட் கொடுத்து செல்ஃபாகவே ஹீல் ஆகட்டும்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு தலைவலியே நபருக்கு நபர் பார்க்குற விதமும் அதை ஏற்றுக்கிற தன்மையும் மாறுபடும் பொழுது மலர் மருந்துகளும் அதை பொறுத்து தான் நம்ம கொடுக்க முடியுமே தவிர இதுதான் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீர்க்கமாக நம்ம சொல்ல முடியாது. இந்த பிரச்சனை வரும்போது இதெல்லாம் வந்து இந்த மலர் மருந்துகள்லாம் துணையாக எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த விதத்தில் அவங்க சொன்ன ஒரு பிரச்சனை. ஸோ எனக்கு சிங்கிள் பேரண்டிங் பண்ணுறாங்க, இதர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் இல்லை அவங்க ஒரு டிவோர்ஸி, ஸோ ஏதோ ஒரு காரணத்தால் பிரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் ஸோ அவங்களுக்கு பேர்டனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும்னு சொல்ல முடியாது. இந்த மனநிலை இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிற ரீதியில் தான் நான் சொல்ல முடியும். உள்ளூரை வந்து இந்த சொசைட்டியை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுறது, யார் என்ன சொல்லுவாங்களோ, ஏன்னா பிகினிங்கில் ஒரு சிங்கிள் மதராக இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை நான் அவங்க விவரித்த விஷயம் இதுதான். இந்த சொசைட்டி எப்படி ஏற்றுக்கும், இந்த சொசைட்டியில் என்னை எப்படி நினைப்பாங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஹிபிஷன்ஸ் இருக்கிறதாகட்டும், பயம் இருக்கிறதாகட்டும், ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு நல்லபடியாக கான்ஃபிடெண்ட்டாக எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி என்னாலையும் முடியும்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து இந்த தடையை பிரேக் பண்ணுறதுக்கு மிமிலஸ் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிமிலஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு மலர் மருந்து எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்கள அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும், இதுக்கு அடுத்து நான் அங்கேயே நின்றக்கூடாது, இதுக்கு அடுத்து நான் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்வீட் செஸ்னட் அப்படிங்கக்கூடிய மலர் மருந்துகள் எடுக்கலாம். ஸோ மிமிலஸும் ஸ்வீட் செஸ்னட்டும் ஒரு சிங்கிள் பேரண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மதருக்கோ இல்லை ஒரு ஃபாதருக்கோ இது கண்டிப்பாக இந்த ஒரு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிச்ச விஷயங்கள் வந்து நிறைய கொடுக்கலாம், பட் அது அவங்க தனிநபர் அவருடைய அந்த சிங்கிள் பேரண்டிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து காம்பினேஷன் கண்டிப்பாக மாறும். எக்ஸ்க்ளூசிவாக அவங்களுக்கு நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். பட் நான் சொன்ன இந்த 2 மலர் மருந்துகளுமே வந்து இந்த ஃபேஸ், அதாவது அந்த பயம், சமுதாயத்தின் மீதான ஒரு பயமாக இருக்கலாம், இல்லை நான் இதை எப்படி எடுத்துக்க போகிறேன், நான் என் குழந்தைக்கு அதை எப்படி ஃப்யூச்சரில் கன்வே பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு உள்ளூர இருக்கக்கூடிய பயம், நான் இதை எப்படி ஃபேஸ் பண்ணுவேங்கிற பயம் இருக்கிறதுனால அந்த பயம் இது எல்லாமே நோன் ஃபியராக தான் இருக்க முடியும், அன்னோன் ஃபியராக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த நோன் ஃபியருக்கு எல்லாமே மிமிலஸ் கொடுக்கலாம். ஸோ ஒரு இடத்துல இருந்து அடுத்த லெவலுக்கு நம்ம கடத்தி எடுத்துகிட்டு போகணும், அடுத்த லெவலுக்கு நம்ம புஷ் பண்ணி தள்ளணும்னா அதுக்கு கண்டிப்பாக ஸ்வீட் செஸ்னட் மாதிரி ஹெல்ப் பண்ணக்கூடிய ரெமெடி வேறு எதுவும் இல்லை. ஸோ அதனால் ஸ்வீட் செஸ்னட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமான வீடியோ
வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரியான வீடியோக்களை ஃப்யூச்சரில் நீங்கள் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண் 7708871224ங்கிற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்னோட ஆலோசனை பண்ணிக்கலாம். தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.